Hey buddies, welcome to Python for Toddlers Advanced series. So previous video நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா KW arcs னா என்ன அப்படினா நாம வந்து பார்த்தோம். So previous video பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா ப்ளீஸ் நீங்க அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க so that நம்ம ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராவும் டீடைல்டாவும் புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா எப்படி ஒரு லிஸ்ட்டை வந்துட்டு ஃபங்க்ஷன்ல பாஸ் பண்ணி நம்ம வேல்யூஸ் வந்து ஃபெட்ச் பண்றது ஒரு ஆபரேஷன் பண்றதுங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா நம்ம பண்ணக்கூடிய டாஸ்க் என்ன அப்படினா ஒரு லிஸ்ட் வந்துட்டு நாம கொடுக்க போறோம். சோ அந்த லிஸ்ட்ல வந்துட்டு நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வந்து இருக்கும். சோ இந்த லிஸ்ட் நம்ம எங்க கொடுக்க போறோம் அப்படினா ஒரு ஃபங்க்ஷனுக்கு நாம வந்து கொடுக்க போறோம். சோ ஃபங்க்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு ஃபங்க்ஷன் நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணனும் அப்படினா சோ நம்ம கொடுத்திருக்கிற லிஸ்ட்ல எத்தனை ஈவன் நம்பர்ஸ் இருக்கு, எத்தனை ஆட் நம்பர்ஸ் இருக்கு அப்படினா நாம வந்து சொல்ல போறோம். சோ உங்க எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். சோ ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டு அதுல ஈவன் ஆட் நம்பர் கண்டுபிடிக்கிறது எப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். சோ யாருக்காவது ஈவன் ஆட் நம்பர் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு தெரியாம இருந்தது அப்படினா சோ நம்ம Python for Toddlers சீரிஸ்ல முன்னாடியே நம்ம ப்ரோகிராமிங் எக்ஸர்சைஸ் பாக்கும்போது அந்த வீடியோ நம்ம வந்து போட்டுருக்கோம். சோ அந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு வந்து ரொம்பவே கிளியராவும் பெட்டராவும் புரியும். சோ ஜெனரலா ஒரு நம்பர் ஈவன் நம்பரா ஆட் நம்பராங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படினா சோ சே ஃபார் an example 10 ஒரு நம்பர் வந்து ஈவன் நம்பரா ஆட் நம்பரா கண்டுபிடிக்கணும் அப்படினா இத வந்துட்டு 2 ஆல நாம வந்து டிவைட் பண்ணுவோம். சோ டிவைட் பண்ணும்போது நமக்கு 0 னு வந்தது அப்படினா சோ இது வந்துட்டு ஈவன் நம்பர் அப்படினு சொல்லுவோம். அப்படி இல்லாட்டி ஆட் நம்பர்னு சொல்லுவோம். சோ ஈவன் நம்பரா ஆட் நம்பரா கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய லாஜிக். சோ இதே லாஜிக் தான் நாம வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ண போறோம். பட் ஆனா இந்த இடத்துல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன அப்படினா சோ இத வந்து நாம ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள நாம வந்து பண்ண போறோம். நம்மளோட லிஸ்ட் வந்துட்டு நம்ம கொடுப்போம். சோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நமக்கு இந்த ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அவுட்புட் வந்து வரணும். சோ அது எப்படி பண்றதுங்கறத நாம வந்து பார்க்கலாம். ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்து டிஃபைன் பண்றேன். சோ டிஃபைன் பண்ணிட்டு ஒரு லிஸ்ட் நான் வந்து சொல்றேன். சோ இந்த லிஸ்ட்ல நான் என்ன சொல்லிருக்கேன் அப்படினா 12 நம்பர்ஸ் நான் வந்து கொடுத்திருக்கேன். சோ இந்த 12 நம்பர்ஸ்ல தான் எத்தனை நம்பர் ஈவன் நம்பர் இருக்கு, எத்தனை நம்பர்ஸ் ஆட் நம்பர்ஸ் இருக்குங்கறத நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். சோ அதுக்கு அப்புறம் என்ன பண்றேன் அப்படினா ஈவன் ஆட் அப்படினு சொல்லிட்டு ரெண்டு வேரியபிள் நான் வந்து கொடுத்துட்டு lst_2_fun அப்படி நான் வந்து சொல்லிருக்கேன். அதாவது list to function, லிஸ்ட் வந்து ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்றோம். சோ அதனால சும்மா ஒரு ஃபங்க்ஷனோட பேர் நான் புரியணும்ங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நான் வந்து ஒரு பேர் கொடுத்திருக்கேன். சோ இது வந்து வேற எதுவுமே இல்லை, என்னோட ஃபங்க்ஷனோட பேர் தான். சோ அந்த ஃபங்க்ஷனோட பேர் நான் வந்துட்டு கொடுத்துட்டு அதாவது ஃபங்க்ஷனை கால் பண்றேன். என்ன கால் பண்றேன் அப்படினா சோ அந்த லிஸ்ட்டை வந்து நான் அந்த கால்குள்ள நான் வந்து அனுப்புறேன். சோ இந்த இடத்துல நான் வந்து லிஸ்ட் கொடுத்திருக்கோம் இல்லையா, சோ இத வந்து என்னோட ஃபங்க்ஷன் கால்குள்ள நான் வந்து அனுப்புறேன். சோ இதை அக்செப்ட் பண்றதுக்கு இந்த இடத்துல வந்து நான் இந்த இடத்துல அக்செப்ட் பண்றதுக்கு இந்த இடத்துல lstங்கிறது நான் வந்து கொடுத்திருக்கேன். சோ இந்த இடத்துல ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் எழுதிருக்கேன். சோ lst_2_fun. சோ இதனோட ஃபங்க்ஷன். சோ உள்ள வரும்போது என்ன பண்றேன் அப்படினா even is equals to 0, odd is equals to 0 அப்படினு சொல்லிட்டு நான் ரெண்டு வேரியபிள்ஸ் even oddங்கறத டிக்ளேர் பண்ணி ரெண்டு வேல்யூஸ் நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணிருக்கேன் 0 0 அப்படினு சொல்லிட்டு அதுக்கு அப்புறமேட்டு for loop யூஸ் பண்றேன். பிகாஸ் எனக்கு வந்து இப்போ ஒவ்வொரு நம்பரா எடுத்து ஈவன் நம்பர் ஆட் நம்பர் அந்த நான் பார்க்கணும். சோ அந்த கான்செப்ட் வரும்போதே நமக்கு வந்து for loop வந்து வந்துரும். சோ இப்போ இந்த lstல என்ன இருக்கு அப்படினா சோ இதுதான் என்னோட லிஸ்ட்ல வந்து இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 10. சோ iல வந்து 10 இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படினா சோ 10 modulo 2 equals 0 பார்க்கிறதுக்கு நான் வந்து if கண்டிஷனை வந்து யூஸ் பண்றேன். சோ கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகும். சோ ட்ரூ ஆச்சு அப்படினா என்ன சொல்றேன் அப்படினா even is equals to even plus 1 அப்படினு சொல்றேன். அதாவது ஈவனோட வேல்யூவை இன்கிரிமெண்ட் பண்ணு அப்படினு சொல்றேன். சோ 0 plus 1 வந்து 1 அப்படினு போகும். சோ இப்போ ஈவனோட வேல்யூ 0 கிடையாது 1. if விட்டு வெளியில போயிட்டு அடுத்து for இன்கிரிமெண்ட் பண்ணும். சோ அடுத்து 23 போய் பார்க்கும். சோ 23 வந்து modulo 2 பண்ணும்போது is not equals to 0. சோ if கண்டிஷன் ஃபெயில்ஸ் ஆயிட்டு நமக்கு else கண்டிஷன் வந்து ரன் ஆகும். சோ odd நம்பரை 0 plus 1 பண்ணும். சோ 0 plus 1 பண்ணும்போது 1. சோ இப்போ odd நம்பரோட கவுண்ட் வந்துட்டு 1 அப்படினு இன்கிரிமெண்ட் ஆயிடும். சோ அடுத்து இன்கிரிமெண்ட் பண்ணும் 34 போய் பார்க்கும். சோ 34 பாக்கும்போது 34 divide by 2 0 தான். சோ இப்போ ஈவன் இன்கிரிமெண்ட் பண்ணும். சோ இப்போ இந்த இடத்துல 2 னு மாறும். சோ அடுத்து வந்து 56. சோ 56 வந்து ஈவன் நம்பர் தான். சோ 56 பண்ணும்போது இந்த இடத்துல இன்னும் இன்கிரிமெண்ட் ஆயிட்டு 3 அப்படினு போகும். சோ அடுத்து 67 வந்து ஆட் நம்பர். சோ அப்ப ஆட் நம்பருக்கான கவுண்ட் வந்து இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து 78 வந்துட்டு 0 வரதுனால இந்த இடத்துல இதோட கவுண்ட் வந்து ஈவன் நம்பரோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து 89 பார்க்கும். சோ 89 வந்துட்டு ஆட் நம்பர். சோ அப்ப ஆட் நம்பரோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து 90 பார்க்கும். சோ 90 பார்க்கும்போது ஈவன் நம்பரோட கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்து 12 பார்க்கும். சோ 12 பார்க்கும்போது ஈவன் நம்பர். சோ அதோட கவுண்ட் தான் இன்க்ரீஸ் ஆகும். சோ 34 அதுவும் ஈவன் நம்பர். சோ அதோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டு 7 வரும். அடுத்து 54ம் ஈவன் நம்பர் தான். சோ அதோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டு 8 அப்படினு வரும். அடுத்து 32. சோ 32 பார்க்கும்போது அதுவும் ஈவன் நம்பர் தான். சோ இந்த இடத்துல திரும்ப ஈவன் நம்பரோட கவுண்ட் வந்து நமக்கு இன்கிரிமெண்ட் ஆகி 9 இருக்கும். சோ இப்போ ஈவன்ல நமக்கு 9ங்கற வேல்யூ இருக்கு, ஆட்ல 3ங்கற வேல்யூ இருக்கு. சோ என்ன பண்றோம் அப்படினா ரிட்டர்ன் ஸ்டேட்மென்ட் தரும். சோ ஈவன்லயும் ஆட்லயும் என்ன இருக்கோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணு அப்படி நான் வந்து சொல்றேன். சோ ஈவன்ல நமக்கு என்ன இருந்தது அப்படினா 9 இருந்தது, ஆட்ல 3 இருந்தது. சோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படினா சோ ஈவன்,
odd is equals to நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ ரிட்டர்ன் பண்ணது ஃபங்க்ஷன் காலில் தான் நம்மளுக்கு வந்து எங்கே ஃபங்க்ஷனை கூப்பிட்டோமோ அந்த இடத்துல தான் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வரும் இல்லையா. ஸோ ரிட்டர்னில் நம்மளுக்கு 2 வேல்யூஸ் எடுத்துகிட்டு வரும். ஸோ என்ன வேல்யூ எடுத்துகிட்டு வரும் அப்படின்னா ஸோ 9,3ன்னு எடுத்துகிட்டு வரும். ஸோ 9 பொசிஷன் பேஸ் பண்ணி இதை வந்துட்டு ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டுக்கும் 3 செகண்ட் ஆர்குமெண்ட் பேஸ் பண்ணி செகண்டுக்கும் நம்மளுக்கு வந்து கொடுத்துரும். ஸோ அடுத்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஈவனை பிரிண்ட் பண்ண சொல்லும்போது நம்மளுக்கு வந்து 9 அப்படின்ட்டும், ஆர்டர் பிரிண்ட் பண்ணு சொல்லும்போது நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய 3யும் நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட்டாக வந்திருக்கு. ஸோ ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி நம்ம 2 வேல்யூ நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதை ரிசீவ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல 2 வேல்யூ தான் இருக்கும். ஸோ இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் யாருக்கா டவுட் இருந்தது அப்படின்னா ஸோ இதே சீரீஸில் நம்ம வந்து பைத்தான் வித் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ஸில் நம்ம வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே டீட்டெயிலாக புரியும். ஸோ இப்போது இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வரலாம். ஸோ இந்த இடத்துல ஈவன் அண்ட் ஆட் அப்படின்னு நம்ம ரிட்டர்னில் தரோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துலையும் இந்த வேரியபிள் ஈவன் அண்ட் ஆடாக தான் இருக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஸோ இதை வந்து நீங்கள் என்னவா வேணாலும் நீங்கள் வந்து நேம் வந்து மாற்றிக்கலாம். ஸோ ஈவன் 1 ஆட் 1 அப்படின்னு கொடுத்துட்டும் ரன் பண்ணாலுமே ப்ரோக்ராம் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் தான் நம்மளுக்கு வந்து ரன் ஆகும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட்லாம் கரெக்டாக வந்துருச்சு. ஒரு லிஸ்ட்டு கொடுத்தோம், லிஸ்ட்டை பாஸ் பண்ணுறோம், பாஸ் பண்ணிட்டு பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ரிட்டர்ன் மூலமாக நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்துருச்சு. பட் அந்த அவுட்புட் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கிளியரான ஃபார்மேட்டில் இல்லை இல்லையா. ஸோ இந்த கிளியரான ஃபார்மேட் எப்படி எடுத்துகிட்டு வருதுங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இதுக்கான கோட் போட்டு நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது எனக்கு வந்து அவுட்புட் கரெக்டாக வந்திருக்கு. ஈவன் நம்பர்ஸ் வந்து 9 இருக்குது, ஆட் நம்பர்ஸ் 3 இருக்குன்னு சொல்லியிருக்கு. நான் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸுமே பண்ணல, இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் மாற்றிருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஈவன் நம்பர்ஸ்னு கொடுத்தது இந்த இடத்துல ஈவன் நம்பர்ஸ்னு அப்படியே வந்துருச்சு. இந்த இடத்துல ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருக்கேன், அதாவது பிளேஸ் ஹோல்டர். ஸோ அந்த பிளேஸ் ஹோல்டர் இந்த இடத்துல இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஆட் நம்பர்னு கொடுத்துருக்கேன், ஆட் நம்பர் அப்படியே எனக்கு இந்த இடத்துல வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பிளேஸ் ஹோல்டர் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல பிளேஸ் ஹோல்டர் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ஒரு கமா கொடுத்துருக்கேன், அதனால தான் இந்த இடத்துலையும் ஒரு கமா வந்திருக்கு, நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி பில்ட்-இன் மெத்தட் ஃபார்மேட் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மெத்தட் தான் நம்ம இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ டாட்டுக்கு அப்புறமேட்டு ஃபார்மேட்னு கொடுத்துட்டு அந்த ஈவன் ஆர்டை நம்ம வந்து இந்த இடத்துல கொடுக்குறோம். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஸோ ஃபார்மேட்டில் ஈவன் அண்ட் ஆர்டில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா ஸோ ஈவனில் வந்து நம்மளுக்கு 9ங்கிற வேல்யூ இருக்குது, ஆர்டில் 3ங்கிற வேல்யூ இருக்குது. ஸோ இந்த வேல்யூ இந்த இடத்துல 2 இடத்துக்கு நம்மளுக்கு வந்து போகுது. எந்த இடத்துக்கு போகுது அப்படின்னா ஸோ 9 வந்துட்டு எந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு பிளேஸ் ஹோல்டர் இருக்கோ அந்த இடத்துக்கு போகும். ஸோ 3 வந்து அடுத்த பிளேஸ் ஹோல்டர் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு வந்து அடுத்தது போகும். ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸ் ஹோல்டர் இருக்கக்கூடிய இடத்துல நம்மளுக்கு வந்து 9 போகும், செகண்ட் பிளேஸ் ஹோல்டர் இருக்கக்கூடிய இடத்துல நம்மளுக்கு வந்து 3ன்னு போகும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஃபார்மேட்டடாக நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல யாருக்காவது இந்த ஃபார்மேட்னா என்னென்னு புரியாமல் இருந்தது அப்படின்னா நம்ம முன்னாடி பைத்தான் ஃபார் டாட்லர் சீரீஸில் நம்ம வந்து ஸ்ட்ரிங்ஸோட மெத்தட்ஸ், அதாவது பில்ட்-இன் மெத்தட்ஸில் நம்ம வந்து நிறைய மெத்தட்ஸில் இந்த ஃபார்மேட் நாங்கள் ஒரு மெத்தடும் பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே டீட்டெயிலாக புரியும். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ மூலமாக எப்படி ஒரு லிஸ்ட்டை வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ணி ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி வேல்யூஸை ரிட்ரைவ் பண்ணி அதை எப்படி ஃபங்க்ஷனுக்கு வெளியில் பிரிண்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹாப்பி லேர்னிங், பாய்.